திரு ஜீவா, இவ்வளவு வெளிப்படையாக விஜய் தரப்புக்கு தாவேக தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் பாஜகவை விமர்சனம் பண்றாங்க. பாஜக தான் அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஆனா பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு, தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பாயிண்ட். ஏன்னா தொடர்ந்து எங்களுக்கு இதுல மேல எனக்கு இந்த படத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. விஜய் நான் வந்து தாவேகா வந்து பாஜக பி டீம் சில குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக அவங்களை அமுச்சு விட்டுருக்காங்கன்னாங்கல்ல, அது இல்லைன்ற இது மூலமா தெளிவா கிளியர் ஆகுது. சரி, அதுதான் கேள்வியே. அவரே சொல்லிட்டாரு. அப்படி கிடையாது. இது ஜனநாயகன், சென்சார் போர்டு, பாஜக மூன்றுக்குமே தொடர்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். இதில் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிற மாதிரி அவர் பாஜக எதிர்க்கிறாரு, சென்சார் போர்டு எதுக்குமே எதிர்ப்பு கிடையாது அவர். ஏன்னா இப்போ இந்த படத்தில் 2 விதமான விஷயங்கள். இப்போ விஜயோடைய தொடர்ச்சியாக விஜய் மீது வரக்கூடிய பார்வை வந்து திமுகவினுடைய மைனாரிட்டி ஓட்டை பிரிப்பாருன்னு எதிர்பார்த்து தான் பாஜக பிளான் பண்ணாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து இல்லைங்க, இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள், ஒரு பிஜேபி ஆள், பிஜேபி ப்ராடக்ட்டுங்கிறது கான்செப்ட் மாதிரி தான் விமர்சனம் வந்தது. மோடியை விமர்சிக்க மாட்டார், பாஜக கொண்டு வர எந்த திட்டங்களையும் பேச மாட்டார், அப்படிங்கிறப்ப எதுக்குமே பேச மாட்டாருங்கிறப்ப மக்களுக்கு வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு மைண்ட் செட் உள்ளவங்களுடைய வாக்குகளை இவர் பிரிக்க மாட்டார், ஏடிஎம்கே ஓட்டை தான் இவர் பிரிக்க போகிறாருங்கிற ஒரு கான்செப்ட் வந்த உடனே நீ என்னுடைய எதிரின்னு காமிச்சிக்கோ, பாஜக வந்து என்னுடைய எதிரினி காமிச்சிக்கணும்னா உன் படத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிற ஒரு கான்செப்டை தான் கொண்டு பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 2 விதமானது. இன்னொன்று, பராசக்தி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் அது அவங்கள வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து சிவகார்த்தியன் விஜயை விட குறைவான நடிகர் தான். குறைவுன்னு நான் இதாக சொல்லலை, ஏன்னா இவர் சீனியர், அவரோட 12 வருஷம் முன்னாடி வந்தார். இப்போ இவரெல்லாம் வந்து சந்தை மதிப்புல சொல்றீங்களா? சந்தை மதிப்புல விஜய் தானே, நம்ம விஜய் அஜித் தானேங்க. நீங்க ஒப்பிடுறீங்க. ஆமா, மற்றபடி வேற யாரையும் நம்ம இதா சொல்லல. இல்ல, வயதும் குறைவு தானே. ரஜினி ரேஞ்சுக்கு விஜய் வர முடியாது, விஜய் ரேஞ்சுக்கு சிவகார்த்தியன் வர முடியாது, அந்த ரேஞ்சு தான். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சிவகார்த்தியனோட தோத்துட்டா விஜய்க்கு பெரிய அவமானம். இப்போ சந்திரமுகி வந்தப்போ சச்சின் காணாமல் போச்சு, அது பெரிய அவமானம் இல்லை. ஏன்னா மோதுனது ஒரு மலையிட்ட, ரஜினிகாந்துங்கிற ஒரு இமயமலையிட்ட தோத்து போன சச்சின் வந்து பெரிய அது பேசு பொருள் கிடையாது. ரஜினி கமல் வந்து தோத்து போனால் பிரச்சனை கிடையாது, 2 பேரும் சமம் உள்ளவங்க. இது வந்து சிவகார்த்தியன் அடுத்த ஜென்ரேஷன் நடிகர், அவர்கிட்ட தோத்து போயிடக்கூடாதுங்கிற பயம் வந்துருச்சு. ஏன்னா பராசக்தி இவர் வந்து ஒரு படம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி படம்னு சொல்லி அழுகிறாரு, டான்ஸ்லாம் ஆடி பண்ணார். படத்தோட ட்ரெய்லரை பார்த்தா கடைசியில் எடுத்து இரும்பு நாடை நக்குறாரு, ரத்த வாடையோடு நக்குறாரு. அது பேய் படமா என்னன்னு தெரியாத அளவுக்கு முழுக்க வன்முறை. விஜயோட எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து என்னுடைய கடைசி படம்னு சொல்ல போகிறது, கடைசி படம்னு அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி கூட அப்படியே அறிவிக்கல. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் ஒரு தெலுங்கு வாடையும் ரத்த வாடையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு படத்தை, அதுவும் பண்ணுறது ரீமேக். எவ்வளவோ பொறுப்புணர்வுள்ள படங்களை கூட பண்ணலாம். இவர் எடுத்த எல்லா படமும் எவ்வளோ மோசமான வன்முறை காட்சிகளையும் இளைஞர்களை கஞ்சா அடிக்கிறது, போதை அடிக்கிறது மாதிரி காமிச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு தப்பான படம். இதில் 2 வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை வேற, வன்முறையை செய்யக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது சிறுவர்கள். இவருடைய படத்தை பார்க்கறதுனால தானே 90 விழுக்காடு இந்த நன்மை நடக்குது. இப்போ இந்த ஜனநாயகனுடைய ட்ரெய்லரையும் பராசக்தி ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அவங்க 64, 65 தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காமிக்கிறாங்க. பெரியார் அண்ணாங்கிற வார்த்தை வருது, அண்ணா பேசின மாதிரி டயலாக் வருது. நியாயப்படி பார்த்தா விஜயும் விஜய் ரசிகர்களும் உண்மையில் அரசியல்படுத்தப்பட்டிருந்தால் பராசக்தியை தான் இதை விட கொண்டாடி இருக்கணும். நாங்கள் விஜய் ரசிகர் தான், ஆனால் எங்கள் கருத்து சொல்கிற படம் பராசக்தின்னு. ஏன்னா அது ஒரு இந்திய எதிர்ப்பை பேசுது. இந்திய எதிர்ப்பு, அன்னைக்கு பக்த உச்சலம் ஆட்சியில் நடந்த விமர்சனங்கள் என்னென்ன நடந்துச்சு, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் மொரார்ஜி தேசாயோ லால் பகதூர் சாஸ்திரியோ அந்த விமர்சனங்கள், இதையெல்லாம் பற்றி பேசுகின்ற ஒரு அரசியல். அவங்களே தானே ஒத்துருந்துருக்கணும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பராசக்தி டீசரை பார்த்து ஒரு அச்சம் வந்துருச்சு திரு விஜய்க்கும் ஜனநாயகன் தயாரிப்பாளர் தரப்புக்குன்னா, அவங்களே நாங்க ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சுக்கிறோம். அது எப்படி அவர்களே எப்படி சொல்ல முடியும்? சிவகார்த்தியன் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? வணிக ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குங்க, பராசக்திக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஜனநாயகன் ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம், இதுக்கெல்லாம் பாஜக உதவி செய்யுது விஜய்க்கு. கண்டிப்பா பாஜக தாங்க தொடக்கத்துல இருந்து பாஜக தாங்க உதவி செய்யுது. இங்க திராவிட கட்சியில திராவிடங்கிற கான்செப்ட் அழிக்கணும், 2 மாநில கட்சிங்கிறத உடைக்கணும். இப்போதைக்கு அதிமுக அழிய போகுது, அதுக்கான வேலையை பாஜக பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பாஜக உடனே தமிழ்நாட்டில் வர முடியாது. அதுக்கு ஒரு நடிகர் முகம், கவர்ச்சி முகம். விஜய் ஒரு மைனாரிட்டி, அவருக்கு வந்து இந்துத்துவ முகம் கிடையாது. பிஜேபி முகத்தை விட விஜய் முகம்னா மக்கள்கிட்ட கவர்ச்சி இருக்கும், அதுக்கு தான் உருவாக்குறாங்க. நீங்க நல்லா குடிச்சு பாருங்க, வணிக ரீதியாகவும் ஒரு பயம் வந்திருக்கு. இல்லைன்னா 1200 தியேட்டர்ல தாவேகா தரப்புல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காமலோ, விஜய் தரப்புல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காமலோ, அவங்க தரப்பு பேச்சாளர்கள் வரும்போது இவ்வளவு காட்டமா பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. பாஜக விஜய் மட்டும் தான் இன்னும் பேச. அவர்கள் எப்படி பாஜக விமர்சிக்கிறாங்க பாத்தீங்களா? நாங்க பாஜக விமர்சிக்கிறோம், பாஜக எங்க எதிரி, இந்த கணக்குக்கு தான் விமர்சிக்கிறாங்க.
பாஜகவை என்ன திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விமர்சிக்கிறாங்களா? 100 நாள் வேலை திட்டம், காந்தியுடைய கிராம பொருளாதாரம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல, டோட்டலா அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி எதுவும் விமர்சிக்கிறாங்களா? இன்னைக்கு மம்தா இடி ரைடு, மம்தா வந்து பார்ப்போங்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் பேசுறாங்களா? ஓட்சோரியில் ராகுல் காந்தி பேசினாரு, அது மாதிரி எதுவும் பேசுனாங்களா? அந்த மாதிரி இவங்க பாஜகவை எதிர்த்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் நடந்த போது கூட திமுகவை தான் விமர்சிச்சாங்க. எச் ராஜாவின் குரல் தான் விஜயின் குரலா இருந்தது. எச் ராஜாவின் குரல் இல்லை, எச் ராஜா பேசிட்டா விஜய் பேச வேண்டியதில்லை, விஜய் எதுக்கும் பேச மாட்டார், வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்போ இந்த சென்சார் போர்டு விவகாரத்தில் செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பவத்தோ கூட கருத்து சொல்லியிருக்காங்களா? அர்ஜுன் சம்பத் இவரை விடுங்க, ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் அவங்க பேசுறது என்னன்னு விடுங்க. இவங்க ஒரு பொலிட்டிக்கல் விவரம் தெரிஞ்ச ஆளு. இப்போ தாவைக்கால 2 அரசியல்வாதி இருக்கிறாங்க, மற்றவங்களாம் நான் அரசியல்வாதியா நான் கவனிக்கல. நாஞ்சில் சம்பத்துன்னு நான் மதிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் இருக்காரு, செங்கோட்டையன் ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியம் உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட பாஜக விமர்சி, செங்கோட்டையன் எப்படி விமர்சிப்பார், அவரே அமித்ஷா. நாஞ்சில் சம்பத் கூட பேச மாட்டேங்கிறாரு பாருங்க. எனக்கு ஒரு 500 கோடின்னு ஒரு பெரிய வர்த்தகத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கு இந்த படம். அந்த வர்த்தகத்தை காப்பாற்ற தயாரிப்பாளர் தரப்புக்கு 1300 தியேட்டர்ல இப்பயும் விஜய் படம் தான் அதிக தியேட்டர் புக் ஆயிருக்கு. 60% விஜய் படம், 40% சிவகார்த்தியின் மாதிரி படம். இவங்களுக்கு என்ன பயனா, பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் கூட மாறிடுமோ, படம் நல்லா இருக்குமோங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு. ட்ரெய்லர் வந்து ஒரு இதை வியூஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு. விஜய் படத்தோட சிவகார்த்தியின் படம் வியூஸ் ஆறதெல்லாம் இதுவரை நடந்ததே கிடையாது. அஜித் படம் சோ அந்த அளவுக்கு அஜித்துங்கிற ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தோட போட்டி போட்டு பல இடங்கள்ல விஜய் ஜெயிச்சிருக்காரு. சிவகார்த்தியனோட நம்ம தோத்துட்டோம்னா அவருக்கு அது பெரிய இது. சோ அந்த ஒரு வணிக பயமும் இருக்கு. அப்புறம் இவர் கரெக்டா சொன்னார் பாருங்க, பாஜக எதிர்ப்பாளர் நாங்க அப்படின்னாரு பாத்தீங்களா? இதை பதிவு செய்யணும். எப்பா நாங்க பாஜக திட்டுறோம்ப்பா, எலெக்ஷன் வருதுப்பா, பாஜக திட்டுறோம்னா தமிழ்நாட்டுல பாஜக திட்டினாதான் ஜெயிக்க முடியும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா விஜய்க்கு அந்த பிம்பம் இப்ப இல்ல. இந்த ஜனநாயகம் வச்சே ஓட்டிடுவாங்க பாருங்க, நாங்க பாஜக எதிர்ப்பா.